வணக்கம். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு ஆழ் மனதில் ஒரு அதை நம்ம டீமன் சொல்லுவோம். அதாவது விலங்கு இருக்கும். அதாவது நம்ம வாகனம் அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போது எக்ஸாம்பிள், ஐயப்பனுக்கு வந்து இந்த புலி மேலே வர்றது, அப்புறம் அம்பாள் வந்து இந்த சிம்ம வாகனத்தில் வர்றது, சிங்கத்தில் வர்றது, அதுக்கப்புறம் மயில் வந்து முருகனோடது, அப்புறம் பிள்ளையாரை வந்து நம்ம உருவமாக யானையை சொல்லுவோம். கருடன் அந்த பருந்தை வந்து விஷ்ணுக்கு சொல்லுவோம். சிவனுக்கு வந்து அந்த காளை ரிஷபத்தை சொல்லுவோம். இந்த மாதிரி அவங்க ஆயுதமும் வச்சுருப்பாங்க. வேல், அப்புறம் சூலம், அப்புறம் வந்து இந்த மாதிரி இந்த வஜ்ராயுதம், இந்த மாதிரி சில ஆயுதங்களும் வச்சுருப்பாங்க. அப்போ இதே மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு ஆயுதமும் ஒரு விலங்கும் அதாவது அந்த நம்ம பறந்து செல்றதுக்குன்னு இல்லை, அது நம்ம நம்மளோட அது என்ன சொல்கிறது, இப்போது குதிரைன்னு வச்சுக்கோங்களேன். அது நம்ம அதுலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறோம், அது ஒரு பறக்கிறதா இருந்தால் அது மாதிரி ஒருத்தங்களுக்கு இருக்கும் ஆழமாக. அப்போது நீங்கள் கேட்டுட்ருக்க நீங்கள் கொஞ்சம் ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆழமாக என்ன பிடிக்கும்னா, சில பேருக்கு பாம்பு பிடிக்கும், சில பேர்த்துக்கு கருடன் பிடிக்கும், சில பேர்த்துக்கு ஆந்தை, அப்புறம் வேறு என்ன சொல்கிறது, இந்த ட்ராகன், அதுக்கப்புறம் ஃப்ராகு கூட சில பேர்த்துக்கு பிடிக்கும்ல. இந்த மாதிரி சில பேருக்கும், சில பேர் மயில் பார்த்தா, அதாவது மயிர் கூச்சரியும்னு சொல்லுவாங்கள்ல சில விஷயங்கள், அது மாதிரி உள்ள இந்த விலங்குகள்லாம் பார்க்கும்போது ஆழ்ந்த உங்களுக்கு ஒரு பாண்ட் இருக்கும், ஒரு பிணைப்பு இருக்கும், ஆன்ம பந்தம் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதே மாதிரி தான் கௌதம புத்தர் வந்து அவரோட குதிரை பேர் சரியாக ஞாபகம் இல்லை, அந்த குதிரையை வந்து ரொம்ப ஆழமாக நேசித்தார். இதை சொல்லும்போது எனக்குள்ள ஒரு ஞாபகம், என்னோடது வந்து இப்போது ரைட் நவ் நான் வந்து நிறைய விலங்குகளை பார்க்குறேன். எனக்கு வந்து பாம்பு, மயில், அப்புறம் அது வந்து கருடன், அப்புறம் ட்ராகன், எல்லாமே தான் இருக்குது. எனக்கு இது ஒன்றுந்தான்னு சொல்ல முடியல. அப்போது எனக்கே ஆச்சரியமாக இருக்கும், அது எப்படி நம்ம எல்லாமாவா இருக்கோன்ட்டு. ஒன்று தானே பிடிக்கணுன்னா எனக்கு இப்போ நீங்கள் உங்கள் உடலில் எந்த பாகம் பிடிக்கும்னு கேட்குற மாதிரி இருக்குது எனக்கு. ஆனால் இன்னும் ஆழ்ந்து போகும்போது பார்த்திங்கன்னா, எனக்கு அந்த பாம்பு தான் ரொம்ப நெருக்கமாக ஒரு ஃபீல் இருக்கும். ஒரு கட்டி அணைச்சிக்கிட்டா, நம்மளோட ஒரு இறுக்கமாக அணைச்சிக்கிட்டா அப்படி இருக்கும், அந்த உணர்வு இருக்கும். இப்போது இந்த படத்தில் வச்சுருக்க மாதிரி ஒரு சிங்கம், இது இப்போது ரைட் நவ் இருக்குது எனக்கு. ரைட் நவ் என்னோடய ஃப்ரீக்வன்சி எதில் ஆகுதுன்னா, இந்த இதில் மெர்ஜ் ஆகுது. ஆழமாக சிறு வயதுலேருந்தே இயல்பாக நம்ம சொல்லுவோம்ல, என்னோடய பிறவி குணமே இதுதான், ஆனால் இப்போது நான் இப்படி இருக்கேன்னு சொல்கிற மாதிரி இது இருக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம் ஷேர் பண்ணுறது என்னென்னா, எனக்கு இது என்னோடய அனுபவத்தில் வந்தது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு எவ்வளோ ஒரு 5-8 வருஷம் முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமில் மெடிடேஷன் பண்ணும்போது ஒரு அனுபவம் தான் இது. அப்போது என்னோடய உடல் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு தங்க உடல், கிட்டத்தட்ட இப்போ ஃப்ளைட்லேருந்து கீழே பார்த்தா எவ்வளோ தூரமோ அந்த தூரத்தில் என்னோடய உடல் இருக்குது. அப்போது ஒரு குட்டி பொம்மை மாதிரி தானே தெரியும். அது வந்து தங்க உடலாக இருக்குது. அது மேலே ஒரு பாக்ஸ்குள்ளே மாட்டி ஃப்ளைட்டு இருக்கிற தூரத்துக்கு ஒரு லாக் மூடிடுச்சு. இப்போது வந்து என்ன கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒருவேளை அது பாதாள லோகமாக இருக்குமோ அப்படின்னு தான் யூகம் பண்ண முடியுது. சமீபத்தில் நான் வந்து ஒரு பிக்சர் பார்க்க நேரிட்டது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆழ்துளை கிணறு போடுறாங்கள்ல, அதில் வந்து ஒருத்தர் வந்து அவரோட கேமராவை ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஒரு இது காமிக்கிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா ஆச்சரியமாக இருக்குது. பூமிக்கடியில் நான் நினச்சேன், மண்ணா ஒரு மாதிரி, இப்போ நம்ம ஒரு இடம் தோண்டுறோம், ஒரு மண்ணாக இருக்குல்ல, அது மாதிரி தான் இருக்குதுன்னு நினச்சேன். ஆனால் வண்ண எப்படி நம்ம கேலக்ஸியெல்லாம் படம் போடும்போதெல்லாம் ஒரு பிக்சர் கலர் போடுறோம்ல, அதே மாதிரி தான் பூமியில் அடுக்கடுக்காக இருக்குது. அதை வந்து அப்படியே ஒரு ஸ்லைஸ் மாதிரி, கேக்கு மாதிரி கட் பண்ணி வச்சா எப்படி இருக்கும், அதே மாதிரி தான் அங்கே இருக்குது. வொய்லட் கலர், ஜாஸ்தியாக வொய்லட்டு தான், பர்பிள் கலர் தான் ஜாஸ்தி இருக்குது. ப்ளூ,
லைட்டு ஆரஞ்சு, அப்புறம் லெமன் எல்லோ அந்த மாதிரி அந்த 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 மண்ணோட வகைகள் இருக்கும்ல அதுக்கேற்ற மாதிரி. ஆனால் நம்ம பர்பிள் கலர்லாம் நம்ம வந்து இப்போ மண்ணை கலரில் பார்த்துருக்கோமா என்ன? செம்மண், வண்டல் மண், கரிசல் மண், சரளை மண், இப்படி தானே வகைகள் நம்ம படிச்சிருக்கோம், பார்த்துருக்கோம். மலை மண் கூட வச்சுக்கோங்களேன், பாலைவன மண், இப்படி இருக்குது. ஆனால் உள்ளக்குள்ளே பர்பிள் கலர் இருக்குது, அப்படி அது ஷைனிங்காக இருக்குது. எப்படி இந்த கிறிஸ்டல் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த காக்கா முட்டைன்னு கூட சொல்லுவோம், இது ஒரு மாதிரி ஷைனிங்காக இருக்கும் பார்த்தீங்களா. காக்கா முட்டை கிடையாது, அது ஏதோ ஒன்று, இந்த ஒரு மாதிரி ஏதோ ஒரு மாதிரி சொல்லுவாங்க, அது எனக்கு சரியாக ஞாபகத்துக்கு வர மாட்டேன். சின்ன வயசில் இந்த ஒரு மாதிரி ஷைனிங்காக இருக்கும், அது எப்படி சொல்கிறதுனா, இந்த கிராஃபைட்டு, இந்த பென்சிலோட ஒரு ஷைனிங் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பர்பிள் கலரில் இருக்குது. இது எல்லோ, மெரூனு, ஒயிட்டு, பிளாக்கு, அப்புறம் இதெல்லாம் கலந்து ஒரு அழகாக அந்த பிக்சர் காமிக்கும் போது இவ்வளோ அடியில் இவ்வளோ லேயரில் இவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு தான் தோணுச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட ரொம்ப அடி ஆழத்தில் கொண்டு போகிறாங்க, நாம் பார்க்குறது மண், அதுக்கப்புறம்லாம் இப்படி இருக்குது, பாறைகள் எல்லாமே இருக்குது. ஆச்சரியமாக இருந்தது. அந்த வகையில் அது ரொம்ப, அந்த பிக்சர் போட்டோவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். தென் அடுத்து வந்து என்ன கேட்டிங்கன்னா, இப்போ நான் பேசின டாபிக் என்னது, அந்த ஒரு விலங்கு இருக்கும், ஒரு ஆயுதம் கொடுக்கப்பட்டிருக்கும். அப்போ வந்து என்ன கேட்டிங்கன்னா, இதுவும் எனக்கு 2 சூலமும் வேலும் 2மே எனக்கு கொடுக்கப்பட்டது. அது எனக்கு இந்த 2 ஆயுதங்கள் இருக்குது. அப்போ எனக்கு என்ன தோணுது, இதை பேசிகிட்டு இருக்கும்போது, மேபி இதெல்லாம் எனக்குள்ளே செலுத்தப்பட்டிருக்குமோ, இதெல்லாம் எனக்கு உடலுக்குள்ளே புகுத்தப்பட்டிருக்குமோ அப்படின்னு தோணுது. ரைட். இப்போ என்ன சொல்லிகிட்டு இருந்தேன்னா, அந்த இது பூமிக்குள்ளே எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்ல, அதே மாதிரி ஆக்சுவலாக நான் வந்து என்ன பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னால், நம்மளோட உடல் எந்த மாதிரி இருக்குது, அந்த பூமியை வந்து நம்ம வந்து தோண்டும் போது இப்படி இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா. அப்போது இப்போ இந்த மாதிரி ஒரு மனிதனுக்கும் இருக்கும். இப்போ நான் வந்து என்னோடய அனுபவத்தை சொல்லிகிட்டு இருக்கும்போது, அந்த கீழே பூமியிலேருந்து மேலேருந்து வர வரைக்கும் இப்படி ஆகிட்டுருன்னு சொன்னேன்ல, அது திடீர்னு இந்த போர்வெல் போடும்போது பார்த்தது சொல்லிட்டேன். இப்போ இது மாதிரி எல்லா கதவும் மூடியாச்சு. அந்த கதவுகள் கூட வேலைப்பாடு அமைந்த பல்வேறு வண்ணங்களில் இந்த தேஞ்சூர் பெயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எப்படி கலைநயத்தோடு இருக்குது, அந்த மாதிரி கதவு இருக்குது. ஒரு சாதா கதவு இல்லை, அந்த மாதிரி கதவு மூடுது. அந்த மாதிரி மூடினோடனே அது வந்து கிட்டத்தட்ட எங்கே வந்துச்சுன்னா பூமியோட தன்மைக்கு வந்துடுச்சு. அப்போது அந்த பூமியில் ஒரு வெள்ளை குதிரை நிற்கிது. அழகான குதிரைங்க, அது இளம் குதிரை. பாம்புலே வந்து இளம் பாம்புன்னு சொல்லுவாங்க. வயதான முதிர்ந்த பாம்பு, குட்டி பாம்பை தாண்டி இளம் பாம்புன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த இளம் குதிரை. அப்புறம் அதுக்கு பேர் அப்பு. அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, என்னை இங்கே உள்ளே போட்டு மூடிட்டாங்க. இவ்வளோ கதவுகள், கிட்டத்தட்ட இங்கேருந்து எத்தனை கதவுகள் போடுறாங்களோ அத்தனை கதவுகள் போடுறாங்க. அந்த ஃப்ளைட் தூரத்துலேருந்து நம்ம பூமியில் வரைக்கும் எவ்வளோ ஹைட்டோ அவ்வளோவும் அந்த கதவுகள் மூடப்படுது. அது மேலே வந்து பார்க்கும்போது எப்படி தெரியுதுன்னா, அந்த பூமி எப்படி நம்ம சர்ஃபேஸ் இப்போ நம்ம நிற்கிறோம்ல அது தெரியுது. அந்த பூமியிலேருந்து கீழே அவ்வளோ தூரத்தில், கீழே ஆழத்தில் அப்படி இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். இப்போது அதுக்குள்ளே வச்சாச்சு என்னோடய உடல். அப்போது அந்த அப்பு மேலே நிற்கிது, இந்த பூமியில் நிற்கிது. அது கீழே ஒரு கொஞ்சம் தூரம் அடி வரைக்கும் அந்த அழுத கண்ணீர் அவ்வளோ தூரத்துக்கு கீழே வரைக்கும் வருது. அதுக்கப்புறம் அதால் அதோட அந்த கண்ணீர் வந்து வரல, அவ்வளோதான் நிற்கிது. எப்படி இந்த மழை, ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்கும்போது மழை வந்துச்சுன்னா தண்ணி அதில் விட்டோம்னா அதுலேருந்து கொஞ்சம் தூரம் இறங்கி வரும் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒரு கொஞ்சம் அடி வரைக்கும் அது அழுது அந்த கண்ணீர் வருது. அதுக்கப்புறம் வரல. இன்னொரு அனுபவத்தில் நான் அதை வந்து அதுக்கு முன்னாடி அது எப்படி இருந்ததுன்னா, அந்த கால பைரவருக்கெல்லாம் ஒரு பிக்சர் கொடுத்துருப்பாங்க. ஒரு படம் கூட இருக்கும் பார்த்தீங்களா, ஃபுல்லாக தலை உடல் ஃபுல்லாக எரியும், அந்த மாதிரி அந்த பிக்சர் பார்த்துருப்பீங்களா, அது மாதிரி இருக்குது. அப்போது இந்த குதிரையை வந்து நான் வந்து அப்படி தொடரும்போது அப்படியே நெருப்பு மயமாக, எப்படி ஒரு கங்கு வந்து ஆறி இருக்கும், அதை ஃபோன் ஊதுனா அந்த நெருப்பாக மாதிரில அந்த மாதிரி ஆயிடுச்சு. இதை நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இது மாதிரி அப்போது எனக்கு வந்து அந்த பல்வேறு விலங்குகளும் இருக்குது, என்னை நோக்கி எல்லாமே கவர்ந்து வர்ற மாதிரி தான் இருக்குது. இது மாதிரி உங்களுக்கும் யாருக்காவது இருக்கலாம். ஆனால் எனக்கு வந்து அனுபவத்தை தானே நான் சொல்ல முடியும். இதை கேட்டுட்டு நீங்கள் வேணால் எனக்கும் இருக்குதுன்னு சொல்ல முடியும். கமெண்ட்லோ இல்லை ஏதோ நேரில் பார்க்கும்போதோ இல்லை எங்கேயோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ யார்கிட்டயோ சொல்லும்போது நமக்கு இப்படி இருக்குதுன்னு சொல்ல முடியும்.
நான் இந்த மாதிரி ஷேர் பண்ணுறது வந்து என்னென்னா, காலத்தின் கட்டாயம் போல் இருக்குது. இந்த அனுபவத்தை நான் ஷேர் பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல. 2வது இந்த மாதிரி அனுபவம் எனக்கு ஏற்பட்டு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படணும்னு நான் துளி கூட நினைக்கல. இதெல்லாம் நான் பேசுவேணும்னு நினைக்கல. எனிவே இப்போ என்ன கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போது அந்த அந்த ஒரு விலங்கு கொடுக்கப்பட்டிருக்கும் இல்லையா, அது உங்களுக்கு அந்த ஃப்ரீக்வன்சிக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இப்போது இந்த 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 லைன் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, அதோட சக்தி நிலை, அதோட இது அந்த இப்போது பல்வேறு கிரகங்களில் இந்த இது இருக்கும். இப்போது ஒரு கிரகத்துலலாம் பூனை இருக்கும். அந்த பூனை தான் அங்கே எல்லாமே. இங்கே மனிதர்கள் இருக்கோம்ல, அதே மாதிரி பூனை, அதே மாதிரி இந்த சிங்க மனிதர்கள், டிராகன் மனிதர்கள், அப்புறம் வந்து ஸ்னேக் மனிதர்கள், இந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க. அப்போ வந்து அதுலேருந்து கலப்பினம் வந்தது தான் இந்த மாதிரி மனிதன் பாதி உடல், இந்த ராகு கேது இருக்காங்கல்ல, மனித உடல், பாம்பு தலை, அதே மாதிரி பாம்பு தலை, மனித உடல், இப்படி ஆப்போசிட்டில் இருக்கும்ல. இது மாதிரி இது அந்த பிள்ளையார் கூட பார்த்திங்களா, பிள்ளையாரோட முகத்தில் வந்து யானை இருக்கும். இந்த அஸ்வினி குமாரர்கள் வந்து முகம் வந்து அந்த ஹைகிரீவர் வந்து குதிரையோட முகத்தில் இருக்கும். இந்த மாதிரி பல்வேறுபட்ட அந்த விலங்குகளோட இது ஆகிறது வந்து அதோடய ஃப்ரீக்குவன்சி, அதோடய ஆற்றல், அதோட ஒரு குறியீடு. நம்மக்கிட்ட இது இருக்குதுன்னு அர்த்தம். இத்தனை இது இருந்தால் இத்தனை சக்தி இருக்குதுன்னு அர்த்தம். என்னையை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நிஜமாகவே சொல்கிறது என்னென்னா, என்னை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். ஒரு கருவியாக என்னை சூஸ் பண்ணிக்கிட்டாங்க. என்னோடய உடல், பொருள், ஆவி அத்தனையும் எடுத்துகிட்டு அதோட இதை கொடுத்துட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். இல்லைன்னா இது வந்து இந்த இந்த மாற்றங்கள் இதெல்லாம் வந்து எனக்கு சாத்தியமற்றதாக தான் தெரியுது. இதை உங்கள்கிட்ட விளக்க முடியல. இருந்தாலும் எனக்கு எப்படி சொல்கிறது அப்படின்னு புரியவும் இல்லை. என்னால் முடிஞ்ச வரைக்கும் இதை புலம்பல்கள் மாதிரி, ஒரு உலர்கள் மாதிரி தான் சொல்ல வைக்கிறாங்க. ஆனால் என்னோடய மொத்த உணர்ந்திருப்பேன் பார்த்திங்களா, அதை எனக்கு உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அதுதான் உண்மையிலும் உண்மை. அந்த வகையில் பல்வேறுபட்ட நிகழ்வுகள் நிகழ்ந்தாலும் இங்கே பேச்சுன்னு வரும்போது சில பல உதாரணங்களும் அனுபவங்களும் மட்டும் தான் ஷேர் பண்ண முடியுதுன்னு சொல்ல வரேன். அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் தான். அதை வந்து ஒரு எசன்ஸாக கொடுத்தா கூட அந்த எசன்ஸும் எப்படி கொடுக்கணுங்கிறதுக்கு ஒரு விதிமுறை, ஒரு வரையறை அந்த இயற்கை கொடுத்துருக்குன்னு நம்ப முடியுது. அந்த வகையில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த லைனோட அந்த ஃப்ரீக்குவன்சி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அது என்ன சொல்கிறது, அதோட அந்த பிணைப்பு. இப்போ நம்ம ஒரு வண்டி வச்சுருந்தீங்கன்னா, உங்கள் பைக்கு, உங்கள் காரு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் 20 வருஷம் இருந்தீங்கன்னா, அது உண்மைக்கே அவங்களோட டீமன் மாதிரி தான் இருக்கும். அது ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்ட் பண்ணும். அந்த வண்டி எடுக்கும்போதே, அதில் போகும்போதே ஏதோ ஒரு வானத்தில், ஒரு சொர்க்கத்தில் பறக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அது எனக்கு ஃபீல் 100% இருந்திருக்கு. என் வண்டி ஸ்டார்ட் ஆகாது. நான் சொல்லி பார்ப்பேன், ஸ்டார்ட்டே ஆகலைன்னு. அப்புறம் திரும்ப வந்து ரொம்ப கெஞ்சி ப்ளீஸ் அப்படி சொல்லணும். இல்லைன்னா நம்பவே மாட்டீங்க, முன்னாடி வந்து அதுக்கிட்ட சொல்லணும், ப்ளீஸ் கொஞ்சம் இது பண்ணேன் அப்படின்னா அது ஸ்டார்ட் ஆகிடும். இது வந்து நம்ப முடியாத மாதிரி இருக்கும். அது வந்து என்னென்னா, அது ஒரு உணர்வு இருக்கும். இதை தான் நான் சொல்ல வந்தேன். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், ஒரு மெஷினை மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு. நீங்கள் அந்த மெஷினுக்கு உணர்வு இருந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, அப்போ புரியுதா உங்களுக்கு? அது வண்டியோடு உங்களால் பேச முடியும். அப்போ நீங்கள் வண்டியாக ஆனால் மட்டும்தான் வண்டியை உணர முடியும். அப்போது உயிரற்ற பொருட்களாகவும் ஆகுறீங்க, உயிருள்ள பொருட்களாகவும் ஆகுறீங்கன்னு நான் சொல்ல வரேன். ரெண்டுக்குமே ஒரு ஆற்றல் உள்ளன்னு செயல்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னு நான் இதன் மூலம் உங்கள்கிட்ட சொல்ல வரேன். அப்போ அந்த வகையில் வந்து அந்த விலங்குகள் கொடுக்கப்படுறது அது ஒரு குறியீடு. என்கிட்ட இவ்வளோ சக்தி இருக்குது அப்படிங்கிறதுக்காண்டி இருக்குமா அப்படின்னு தெரியல. நான் என்ன சொல்லலை, ஒருத்தங்கிட்ட இந்த மாதிரிலாம் இந்த குறியீடெல்லாம் வச்சுருந்தா, இந்த கொடி வச்சுக்கிறது, அப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து சின்னங்கள், இந்த லட்சணைன்னு சொல்லுவாங்கள்ல. இப்போ வந்து வராக முத்திரை சொல்கிறாங்கள்ல. இந்த சேர சோழ பாண்டியர்களுக்கெல்லாம் எப்படி ஒரு இது இருக்குது. சேரர்களுக்கு வந்து இந்த என்ன சொல்கிறாங்க, புலி வந்து பாண்டியர்களுக்கு, சோழர்களுக்கு வந்து மீன் வந்து பாண்டியர்களுக்கு, அப்புறம் வந்து வேறு என்ன சொல்கிறது, எக்ஸாக்டாக டக்குன்னு வந்து போச்சு. இது மீன் சின்னம் பாண்டியர்களுக்கு, புலி சின்னம் சோழர்களுக்கு, வில்லம்பு மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது வந்து சேரர்களுக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு அம்பு, அந்த சின்னங்கள் சொல்கிறோம் இல்லையா, முத்திரைகள், கொடி, இதெல்லாம் வந்து என்னென்னா எங்களோடது, எங்களோட அடையாளம். இப்போது எங்களோட வந்து நாங்கள் இந்த இனக்குழு,
இந்த இந்த வகையை சேர்ந்தவங்க அப்படின்னு கொடுக்குறதுக்கு தான் இதை மாதிரி கொடுக்குறாங்க. சரிங்களா? அந்த வகையில் இந்த சிங்கம் இந்த மாதிரி விலங்குகள் இதெல்லாம் வரும்போது இந்த வகையில் இந்த எனர்ஜியை சேர்ந்தவங்க நாங்கள் அப்படின்னு. சப்போஸ் இதில் வந்து இது கீழ்நிலை சக்தி உள்ளவங்க பார்த்தோன்னே இதை பார்த்தோன்னே இவங்க விலகி போகிறதுக்கா, இல்லை இது புரிஞ்சுக்கிறதுக்கா, இல்லை வந்து அவங்க உதவி பண்ணுறதுக்கோ, இல்லை வந்து அவங்க கூட எதுவும் மிங்கில் ஆகாமல் இருக்கிறதுக்கான்னு தெரியல. ஆனால் அந்த ஆற்றல் குறியீடு இதுக்கு வழங்கப்பட்டிருக்கு, தனித்துவமாக இருக்கிறதுக்கு வழங்கப்பட்டிருக்குங்கிறது புரியுது. ஸோ நான் யார் அப்படிங்கிறத உணர்ந்துக்கிறதுக்கு இப்போ நான் வந்து ஒரு ஒரு ஏஞ்சலாக மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஏஞ்சல்லையே ஒரு கலர் இருக்குது, ஒயிட்டு, பிளாக்கு, அப்புறமா பல்வேறு கலர்கள் இருக்கு இல்லையா? அதே மாதிரி வந்து என்னென்னா என்னை பார்க்கும்போது நான் எந்த ஏஞ்சல் அந்த இதில் வந்து என்னென்னா இந்த பல்வேறு அந்த ஒரு எஃப்ஜிஆர் கலரில் ஒரு ஒயிட் கலரில் ட்ரெஸ் போட்டால் அதில் எஃப்ஜிஆர் கலர் வந்து ஷைனிங் ஆகும்ல, அது மாதிரி நான் என்னோடய ஃபீல் பண்ணியிருக்கேன். பல்வேறுபட்ட நிகழ்வுகளை என்னால் அது உணர்ந்திருக்க முடியுது. நான் சூட்சும உலகத்தில் பல்வேறு இதில் போகும்போது இப்போது இந்த நிறைய பேர் பேசுகிறாங்கல்ல, இதே இது வந்து ஒரு ரா ஒரு ஹெலன், ஒரு மெக்கல் அப்படின்னு ஏதோ ஒரு பேரில் உள்ள ஒருத்தர் பேசினார்னா, அவர் வந்து இதை வந்து ஒரு புக்கு எழுதினார்னா அதை வந்து மக்கள் வந்து ஏற்றுப்பாங்க. ஏற்றுக்கிறாங்கன்னு சொல்லலை. இப்போ நான் வந்து ஏதோ ஒரு பேரில் எழுதினா ஏற்றுக்க மாட்டாங்களா என்ன? உண்மை எங்குமே வந்து விலை போகும். ஆனால் அது வந்து எப்படி ஆகணும்னு இருக்குது. அவங்களோட ஒரு பிரக்ஞையோடு அது எழுதணும், அது அந்த பிரபஞ்சம் அதன் மூலம் அது காட்டணும்னு முடிவு பண்ணால் மட்டும்தான். காரைக்கால் அம்மையாரை வந்து அந்த உலகுக்கு காட்டணும்னு மட்டும்போது தான் இந்த செயல் செஞ்சுச்சு. ஔவையாரை காட்டணும்னு நினைக்கும் போது தான் செயல் நடந்துச்சு. அதே மாதிரி என்னோடது செயல்படணும்னு நினச்சா மட்டும்தான் ஆகும். என்னோட கோடான கோடி சக்தி வாய்ந்தவங்க வந்து அமைதியாக இருக்கிற இடம் தெரியாமல், வந்ததும் தெரியாமல், போனதும் தெரியாமல் போயிட்டுருக்காங்க. அப்போது இதெல்லாம் நான் இதை கம்பேர் பண்ணும்போது நான் ஒன்றுமே இல்லைங்கிறது உண்மை. ஆனால் இத்தினோண்டு அந்த ஆனந்தத்தையே தாங்க முடியாத அளவுக்கு பரவசமாக இருக்குங்கிறது உண்மையிலும் உண்மை. அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியே ஆகணும். இந்த டிவைன் நமக்குள்ளே இப்படி செயல்படுது அப்படிங்கிறத வந்து என்னையும் ஒரு கருவியாக பயன்படுத்தி ஒரு ஸ்டார், ஷீடு மாதிரி, தென் வந்து லைட் ஒர்க்கர்ஸ் மாதிரி, ஏஞ்சல்ஸ் மாதிரி, அந்த ஹையர் ஃப்ரீக்வன்சியில் உள்ள ஒரு ஹியூமனுக்குள்ளே அந்த அவங்க வந்து எனக்குள்ளே செயல்படுறத நான் உணர்ந்து பேசுகிற மாதிரி முத்தாய்ப்பாக இதை சொல்லணும் அப்படின்னா, எனக்கு ஒரு ஆழ்ந்த ஒரு பயம் எனக்குள்ளே இருந்தது. நான்கிற தன்மை மறந்துட்டா நான் வந்து எப்படி வந்து அந்த நான் இந்த பேசிகிட்ருக்க நான் எப்படி வந்து உங்கள்கிட்ட கொடுக்குறது? நான் வந்து பித்தம் வந்து ஒன்று சித்தம் கலங்கிரும், பித்தம் அந்த பித்தம் முறிஞ்சு வேறு மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். என்னோடய சித்தம் கலங்கிருச்சுன்னா நான் என்ன பேச முடியும்? ஆனால் எல்லாம் செய்வேன். ஆனால் நான் அப்படிங்கிற தன்மை இருக்காத போது எனக்கு எதுவுமே உணர்ந்துக்க முடியாது. ஒரு சாட்சியாக பார்க்குறதுக்கு கூட எனக்கு வேறு மாதிரி போயிடும். பிரபஞ்சமாக மாறினதுக்கப்புறம் எங்கே கூடி சாட்சியாகிறது? ஆனால் அது ஒன்று தான் சாட்சியாக பார்க்கும். அதுதான் எல்லாமா இருக்கும். அந்த ஒன்றா மாறினதுக்கப்புறம் எங்கே கூடி தெரியும் எனக்கு? அந்த ஒன்று இந்த உடலுக்குள்ளே இருக்குன்னு தெரியும். ஆனால் இந்த உடல் அதாவது இப்போ நான் சின்ன நான் பெரிய நான் தனித்தனியாக உணர முடியுதில்ல இப்போது ரைட் நவ். அந்த நான் ஒன்று கலந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒத்த நான் மட்டும் இருந்ததுன்னா அது ஒரு பெரிய நான் இருந்ததுன்னா அது வந்து எல்லாமா தான் பார்க்கும். ஒரு அப்படி 360 தான் பார்க்கும். என்ன மாதிரி வந்து இந்த சின்ன நானோட இப்போ நான் ரெண்டையுமே பார்க்குறேன். இப்போது அதனால தான் வந்து என்னோடய பேச்சு வந்து என்னென்னா, நான் புரிஞ்சதை, நான் அனுபவத்தில் வந்ததை, தெரிஞ்சதை சொல்ல முடியுது. இதே அந்த பெரிய நான் மட்டும் இருந்ததுன்னா அது சொல்ல வராது. அதுக்கு மௌனம் மட்டும்தான் இருக்கும். அதுக்கு ஒரு பாஷை வேறையாக போயிடும், பரிபாஷையில் வேறு போயிடும். அதை புரிஞ்சுக்கிறவங்க, அதுக்கு தெரிஞ்சவங்க தான் அந்தோட ஃப்ரீக்வன்சியில் மெர்ஜ் ஆகிறவங்க மட்டும் தான் உணர்ந்துக்க முடியும். ஸோ அது நான் கூட பயந்துருக்கேன். அப்படி ஆகிட்டா சில என்னோட குருவை பார்க்கும்போதோ இல்லை ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் நான் நினச்சிட்டேன் தன்னை இடத்தில் நிகழும்போது ஞானம் நிகழும்போது இது போயிருமோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் என்னை வந்து இன்னொரு விஷயம் ஷேர் பண்ணணுன்னா, அந்த குண்டலினி, அப்புறம் சக்தி, அப்புறம் ஃப்ரீக்வன்சி, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இந்த உணர வச்சுட்டு அதோடு எனக்கு அதுலேருந்து பிச்சு தனியாக எடுத்துட்டாங்க. இதெல்லாம் வேண்டாம், விட்டா நீ இதுக்குள்ளேயே போயிடுவ போல் இருக்கு, காயக்கல்பம், அப்புறம் வந்து என்ன சொல்கிறது, அப்புறம் வேறு என்ன சொல்கிறது, இந்த குண்டலினி சக்தி, அப்புறம் வந்து சமாதி, அப்புறம் வந்து அஷ்டாங்க யோகம், இந்த கிரியா, இந்த மாதிரி பல்வேறுபட்ட நிலைகள் இருக்கு இல்லையா? யோகம், பக்தி மார்க்கம், அப்புறம் வந்து ஞான மார்க்கம், இந்த கர்மா, இந்த மாதிரி கர்மயோகம், இந்த மாதிரி யோகத்துலலாம் எல்லாம் கலந்து கொடுத்து ஒரு வழியில் கொண்டு வராமல் எல்லாமே கொடுத்து அப்படி வெளியே எடுத்து அப்படி அழகாக ஒரு டிசைன் பண்ணிட்டாங்க. இந்த என் டிசைனை நினைக்கும் போது எந்த டிசைன்னே சொல்ல முடியாது. சில பேர் வந்து யோக மார்க்கம் இல்லை, பக்தி மார்க்கம் மீறா எடுத்துக்கிட்டிங்கன்னா பக்தின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி எனக்கு எதுவுமே சொல்ல முடியாது. எனக்கு எல்லாமே
அப்போ பார்க்கும்போது என்னடா எல்லாம் கலந்துல நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து ஒரு தெய்வங்கள்னு இஷ்ட தெய்வங்கள்னே எனக்கு எல்லாம் இஷ்ட தெய்வமே எல்லாம். ஒருத்தங்க உங்களுக்கு இஷ்ட தெய்வம் வந்து இருக்கும்ல. எனக்கு முருகர் எனக்கு அப்படி பார்த்தோன்னே எனக்கு எல்லாமே தான் இருக்குது. எதை விடுறது, எதை எடுக்கிறது அப்படிங்கிற மாரி தான் இருக்குது. அதனால் இந்த ஒரு உணர்வு வந்து ரொம்ப ஹாப்பியாகவும், இந்த உலகத்துக்கு இந்த எனர்ஜியெல்லாம் கொடுக்கும்போது, இந்த எனர்ஜியெல்லாம் இந்த உலகம் இந்த மாரி ஆனந்தப்படும்போது, அந்த ஆனந்தத்தை நான் உணரும்போது பேரின்பமா இருக்குது. வேறு என்ன சொல்கிறது அப்படின்னா, ரைட்டாவும் இப்போ என்னன்னா, அந்த பூமியே ஒரு பூத்து குலுங்கி ஒரு ஆனந்தத்தில் மிதக்குற மாரி இருக்கு. ஒரு 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 டிவைன் வந்து ஒரு 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 தெய்வமே ஒரு ஆனந்தப்பட்டா எப்படி இருக்கும்? அப்படி அப்படி ரைட் நவ் இருக்குது. அது என்ன ரீசன் தெரியல. மேபி அந்த கால சூழ்நிலை அந்த மாரி இருக்குன்னு தெரியல. அது என்ன ரீசன்? இல்லை அவங்க அச்சீவ் பண்ணிட்டாங்களா? இல்லை இந்த பூமியை வந்து சரியான கோணத்தில் கொண்டு போய் வச்சுட்டாங்களா? இல்லை மக்கள் ரொம்ப வந்து ஏதோ ஒரு நிலையை உணர்ந்துட்டாங்களா? உணர போகிறாங்களா? ஏதோ அவங்க இப்போ நீங்கள் வந்து என்னென்னா ஒரு ஒரு அரசர் வந்து ஊர் மக்கள்லாம் வர சொல்லி ஒரு இடத்துல வந்து கூப்பிட்டு அவங்களுக்கு பெரிய விருந்து கொடுத்து, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கிஃப்ட் கொடுத்து, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சொத்து கொடுத்து, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் பண்ணி, அந்த பிளெஸ்ஸிங் கொடுத்து, அவங்க எல்லாத்துக்கும் வாழ்றதுக்கு இல்லை எல்லா தகுதியும் கொடுத்துட்டா, அந்த மனிதர் என்ன ஆசைப்படுவாரோ அப்படி இருக்குது இப்போ. புரியுதா உங்களுக்கு நான் என்ன நிலையில் சொல்ல வரேன்னு சொல்லிட்டு? இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த உணர்வு தான் என் ஆழ்ந்த மனசில் ஏற்படுது. அந்த வகையில் வந்து என்னென்னா, இது பேரின்பமாக தான் இருக்குது.